அஜித்தே கடவுளே! ஒரு அப்டேட் இல்லனாலும் ட்ரெண்ட் ஆகும் தல அஜித். தமிழ் சினிமாவுல ஒரு மாஸ் ஹீரோவா இருக்கக்கூடியவர் தான் நம்ம தல அஜித். அஜித்தின் நடிப்பில் கடைசியாக வெளியான வெற்றி பெற்ற திரைப்படம் பார்த்தீங்கன்னா, துணிவு திரைப்படம். விஜயோட வாரிசு படத்தோட மோதிய துணிவு விமர்சன ரீதியாக நல்ல வெற்றி பெற்றது. ஆனால் எப்பவும் போல வாரிசு படம் வணிக ரீதியாக துணிவு படத்தை முந்தியது அப்படின்னு சொல்லி வலைத்தளங்கள் எல்லாத்துலேயுமே அவங்க உருட்டுனாங்க. இருந்தாலும் துணிவு படம் தான் நல்ல வசூலை கொடுத்துச்சு அப்படிங்கிறது உண்மை. நீண்ட வருஷத்துக்கு அப்புறம் அஜித் விஜயின் படங்கள் நேரடியா மோதியதால ரசிகர்களிடம் பெரிய எதிர்பார்ப்பும் அந்த சமயத்துல இருந்தது. இந்த நிலையில இவர்களுக்கு இடையில் மீண்டும் போட்டி ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில அஜித்தின் படத்துக்கு சிக்கல் ஏற்பட்டது. வாரிசு படத்துக்கு பின்னாடி லியோ மற்றும் கோட் படங்கள்ல விஜய் நடித்து படமும் ரிலீஸ் ஆகிருச்சு. ஆனா அஜித் படத்தை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாம ரசிகர்கள் ஏமாற்றத்தில் இருக்காங்க. அவர் நடித்து முடித்திருக்கும் விடாமுயற்சி திரைப்படம் கூட எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெரியல. ஆனா குட் பேட் அக்லி திரைப்படம் அடுத்த வருடம் பொங்கலுக்கு கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி படக்குழுவே அறிவிச்சிட்டாங்க. ஏற்கனவே கிரிக்கெட் ரசிகர்கள் ஸ்டேடியத்துல வலிமை அப்டேட் கேட்ட சம்பவம் பெரிய வைரலானது. அதை போல இப்பவும் சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல ரசிகர்கள் எல்லாருமே அஜித்தே கடவுளே என ஆரவாரம் செஞ்சு விடாமுயற்சி அப்டேட்டுகளை கேட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கிறாங்க. அஜித்தே கடவுளே அப்படிங்கிற பேரில் ஹேஷ்டேக்கே ஆரம்பித்து இணையத்தில் ட்ரெண்டிங்கும் செஞ்சுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் மாநாடு நடத்த பெரிய அளவில் ஏற்பாடு செஞ்சு வரும் விஜயை பற்றி யாருமே பேசாமல் எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காத நம்ம தல அஜித்தை பற்றி இந்த அளவுக்கு ட்ரெண்டாக்கி வராங்களே அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் பேசிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் ரசிகர்களும் கதறிட்டு வராங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.